இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்மளோட சிஸ்டத்தை ஃபார்மேட்டே பண்ணாமல் ஒரு பார்ட்டிஷனை இன்னொரு பார்ட்டிஷன், அதாவது உள்ளே இருக்க ஃபைல்ஸ் எதையுமே டெலீட் பண்ணாமல், இப்போ நம்மள்ட்ட பார்த்தோம்னா ஒரு பார்ட்டிஷன் இருக்குது. இது Fat32ல் இருக்குது ஃபைல் சிஸ்டம். ஸோ இந்த ஃபைல் சிஸ்டத்தை நம்ம NTFSக்கு உள்ளே இருக்க ஃபைல்ஸ் எதுவுமே டெலீட் ஆகாமல் ஈஸியாக கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ அது எப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு சிம்பிளாக போதும், நம்மளோட கமாண்ட் ப்ராம்ப்டை ஆக்சஸ் பண்ணாலே போதும். அதே மாதிரி இந்த கமாண்ட் ப்ராம்ப்டை ரன் பண்ணுறதுக்கு ரன்னஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்து ரன் பண்ணணும். நார்மலாக ரன் பண்ணால் இந்த கமாண்ட் வேலை செய்யாது. ஸோ இப்போ நம்ம பார்த்தோம்னா நம்மளோட சிஸ்டத்தில் சிஎம்டி, அதாவது கமாண்ட் ப்ராம்ப்டை ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் எந்த காலனை கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்றத பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஜி காலனை கன்வெர்ட் பண்ணணும். இதுக்கு நம்ம கன்வெர்ட், அதுக்கப்புறம் ஸ்பேஸ், நம்மளோட காலன், அதாவது எந்த லோக்கல் டிஸ்க் ஃபைல் சிஸ்டத்தை மாற்றுறோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணணும். ஸோ ஜியை மாற்ற போகிறோம், அதாவது எதுலேருந்து எதுக்கு மாற்ற போகிறோம். Fat32க்கு /FS NTFS அப்படின்னு டைப் பண்ணால் போதும். Fat32லேருந்து NTFSக்கு மாறும். இப்போ பார்த்தோம்னா நம்மளோட ஃபைல் சிஸ்டத்தை டிடெக்ட் ஆகலை. எதுக்காக இது டிடெக்ட் ஆகலைன்னு பார்த்தோம்னா, நம்மளோட ஃபைல் சிஸ்டத்தோட நேம் ப்ராப்பராக கொடுக்கல, அதாவது எந்த டிஸ்க்குன்றதை ப்ராப்பராக கொடுக்கல. ஸோ இந்த டிஸ்கோட பேர் பார்த்தோம்னா நியூ வேல்யூம் ஜீனு இருக்குது. ஸோ இன்கேஸ் லோக்கல் டிஸ்க் ஜீனு இருந்துச்சுன்னா நம்ம நேம் கொடுக்காமலே இந்த கமாண்ட் ரன் ஆகிருக்கும். ஸோ இதில் நம்ம நியூ வேல்யூம்னு இருக்குன்றதுனால நம்ம அந்த நியூ வேல்யூம்ன்றதை மென்ஷன் பண்ணி ஆகணும். ஸோ மென்ஷன் பண்ண அடுத்த 1 செகண்டில் பார்த்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே ரன் ஆகி நமக்கு Fat32லேருந்து NTFSக்கு சிம்பிளாகவே மாறிடுச்சு. ஸோ இப்போ நான் ப்ராப்பர்ட்டிஸை காட்டுறேன். ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்தீங்கன்னா NTFSக்கு மாறிடுச்சு. ஸோ ஃபைல் அதே 25 GB தான் ஃபைல் சைஸ், அந்த டிஸ்கோட ஸ்பேஸ். உள்ளே இருக்க 3 ஃபைல்ஸும் டெலீட் ஆகாமல் அப்படியே இருக்குது. ஸோ இன்கேஸ் இன்னும் வெரிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட சிஸ்டத்தில் டிஸ்க் மேனேஜ்மெண்ட் போயிட்டு அங்கேயும் செக் பண்ணி பார்க்கலாம். ஃபார்மேட் எந்த ஃபார்மேட்டில் இருக்குது, எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இதை நம்ம ஆல்ரெடி இருக்கிற வேறு எந்த வேல்யூம் கூட வேணாலுமே மெர்ஜ் பண்ணிக்க முடியும். ஏன்னா Fat32வாக இருந்துச்சுன்னா நம்மளால் மெர்ஜ் பண்ண முடியாது. NTFS அதுக்கப்புறம் NTFSஸை மட்டும் தான் நம்மளால் மெர்ஜ் பண்ண முடியும். ஸோ இப்போ பார்த்தோம்னா நம்மளோட நியூ வேல்யூம் ஜி பார்த்தோம்னா NTFSக்கு மாறி இருக்குது. அதுவும் லாஜிக்கல் ட்ரைவில் இருக்குன்றதை காட்டுது. ஸோ இப்போ பார்த்தோம்னா அதில் சிங்க் வேல்யூம் ஆப்ஷனும் இருக்குது. ஸோ எக்ஸ்டெண்ட் வேல்யூம் எல்லாமே வரும். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்மளால் சிங்க்கும் அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோ பிடிச்சி வரணும்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.